Next question போலாமா? 12th plus 2 Tamil Nadu State Board English paragraph simplified. On the rule of road, A.G. Gardner. Explain in your own words what freedom means. சுதந்திரம்னா என்ன, ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சொந்த நடையில் எழுத சொல்கிறாங்க. According to the essay on the rule of road written by A.G. Gardner, freedom means ability to make personal choices and live according to one's own belief and values. அதாவது இந்த கட்டுரை on the rule of roadன்ற கட்டுரை ஏஜி கார்ட்னர் எழுதின கட்டுரை படி ஃப்ரீடம் மீன்ஸ், அதாவது சுதந்திரம்னா எபிலிட்டி டு மேக் பர்சனல் சாய்ஸஸ், நம்மளோட தேர்ந்தெடுக்கும் சுய திறன் இருக்குல்ல, நம்மளோட தேவையை நாமளே தேர்ந்தெடுக்கிறது. அண்டு லிவ் அக்கார்டிங் டு ஒன்ஸ் ஓன் பிலீஃப். இன்னொன்று அடுத்து முக்கியமானது, நம்மளோட சொந்த நம்பிக்கைக்கும் நம்மளோட சொந்த மதிப்புகளுக்கும் தக்கன நம்ம வாழ்கிறது. நம்ம என்ன நம்புகிறோமோ, நம்ம எதுக்கு மதிப்பளிக்கிறோமோ அதுக்கு தக்கன வாழ்கிறது தான் சுதந்திரம் அப்படின்றாரு. அதுதான் சுதந்திரம். ரெண்டாவது, த ரைட் டு ஆக்ட், ஸ்பீக், திங்க் ஆஸ் ஒன் வாண்ட்ஸ் வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது நமக்கு ரைட்ஸு, நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எதுக்கு? நம்ம செயல்படுறதுக்கு உரிமை, பேசுகிறதுக்கு உரிமை, சிந்திக்கிறதுக்கான உரிமை, வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ், யாரோட குறுக்கீடும் இல்லாமல், யாரோட தலையீடும் இல்லாமல் நம்ம சுயமாக சிந்திக்கலாம், சுயமாக பேசலாம், சுயமாக நடக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தலாம். இஸ் ஃப்ரீடம். அதுக்கு பேர் தான் ஃப்ரீடம். வி ஹாவ் அ ஹோல் கிங்டம் இன் விச் வி ரூல் அலோன். இதில் இன்னும் கட்டுப்பாடு என்னென்னா, நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு நாம் தான் ஒரு பெரிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நாம் மட்டுமே அரசாள்றோம். அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ஆட்சி செய்கிற உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்குது. அதை எப்படி, ஒரு பெரிய ராஜ்யம் இருக்குது, ஆனால் அது கட்டுப்பாட்டோடு அந்த ராஜ்யத்தை நம்ம ஆளணும் அப்படின்றாங்க. அடுத்து மூணாவது, ஃப்ரீடம் இஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃப்ரீ வில். ஃப்ரீடம்ங்கிறது சுதந்திரம், அப்புறம் அது ஃப்ரீ வில். ஃப்ரீ வில்னாக்க சுய விருப்பப்படி செயல்படுதல், நம்ம இஷ்டப்படி நம்ம செயல்படுறது தான் சுதந்திரம். அடுத்து, ஐ மே ஈட் மஸ்டார்ட் வித் மட்டன் இஸ் ஃப்ரீடம். அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதை சாப்பிட்லாம். நான் எப்படிடா கடுகு தாளித்து நான் மட்டன், அதாவது கறி, நான்வெஜ் சாப்பிட்றது, கடுகு தாளித்து நான் சாப்பிட்றதுனால அது என் இஷ்டம், எப்படி வேணால் நான் சாப்பிடுவேன். ஒன்ஸ் ஆக்ஷன் ஷுட் நாட் ஹார்ம் தி அதர்ஸ். ஒருத்தரோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு பாதிப்பளிக்கக்கூடாது, அதுதான் சுதந்திரம். இஃப் இட் ஹார்ம்ஸ், அப்படி அது இன்னொருத்தரை பாதிக்குதுன்னா தட் இஸ் நாட் அ ட்ரூ ஃப்ரீடம். அது உண்மையான சுதந்திரம் கிடையாது. ஒருத்தரோட செயல்பாடு இன்னொருத்தருக்கு எந்த விதத்துலேயும் பங்கம் ஆகிடக்கூடாது, பாதகமாக அமைஞ்சிடக்கூடாது, அதுதான் சுதந்திரம். அப்படி மீறி இன்னொருத்தருக்கு அது நம்மளோட சுதந்திரம் பாதகம் ஆகுதுன்னா அது உண்மையான சுதந்திரம் கிடையாது. அவர் ஃப்ரீடம் டு ஸ்விங் ஆர் ஃபிஸ்ட் என்ஸ் வேர் மை நோஸ் பிகின்ஸ். ரொம்ப முக்கியமானது. அதாவது ஸ்விங் யோர் ஃபிஸ்ட் அப்படின்னா உன்னோட முஷ்டியை அப்படி நம்ம ஆட்டுறோன்னு வை, அந்த முஷ்டி எங்கே போய் முடியணும், அப்படி ஆட்டுற அந்த முஷ்டி அடுத்தவன் மூக்கோடு போய் முடிஞ்சிடணும். அடுத்தவன் மூக்கை போய் தொட்டக்கூடாது. அதோடு நம்மளோட சுதந்திரம் முடியுது. ஏன்னா அப்படி அடுத்தவன் மூக்கை தொட்டுருச்சுன்னா அது அவனுக்கு அது காயப்படுத்திடும். அதுதான் யோர் ஃப்ரீடம் டு ஸ்விங் யோர் ஃபிஸ்ட். உன்னோட முஷ்டியை நீ எவ்வளோ தூரத்துக்கு ஆட்டணும்னா அடுத்தவன் மூக்கு வரைக்கும் தான் நீ ஆட்டலாம். பேசிக் ஃப்ரீடம் அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட். ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ஸ்பீச், ப்ரெஸ், அசம்பிளி அண்ட் பெட்டிஷன். இது சுப்ரீம் கோர்ட், அதாவது நம்ம உச்சநீதிமன்றத்தோட விளக்கம் ஃப்ரீடத்துக்கு என்ன விளக்கம் சொல்லுதுன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், அதாவது நம்ம மதத்துக்கு முழு உரிமை இருக்குது. எந்த மதத்தை எவன் வழிபடணும்னு நினைக்கிறோம் அதுக்கு முழு உரிமை கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்டு, உச்சநீதிமன்றம். ஸ்பீக், நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ, என்ன மொழியில் என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை பேசலாம், அதுக்கும் முழு சுதந்திரம் இருக்குது. ப்ரெஸ்ஸுனா கருத்து சுதந்திரம். ப்ரெஸ்ஸுனா இது நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்துதில்ல பத்திரிகைகள், அதுதான் பத்திரிகையில் தான் நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும், அதுதான் ப்ரெஸ்ஸுனா கருத்து சுதந்திரம். யார் என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை கருத்தை வெளிப்படுத்தலாம். அசம்பிளி, சட்டசபைக்கும் முழு சுதந்திரம் இருக்குது, அங்கே எதை வேணால் விவாதிக்கலாம். அதே மாதிரி பெட்டிஷன், மனு கொடுக்குறோம் பார்த்திங்களா, ஏதோ ஒரு மனு கொடுக்கணும்னா அதுலேயும் முழு சுதந்திரம் இருக்குது. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற நமக்கு சுதந்திரம். ஃப்ரீடம் இஸ் அ சோஷியல் கமிட்மெண்ட், அது ஒரு சமூக அர்ப்பணிப்பு. ஃப்ரீடம்ன்றது வேர் இண்டிவிஜுவல் லிபர்ட்டிஸ் மஸ்ட் பி கர்டைல்டு. ரொம்ப முக்கியம். என்னென்னா தனி மனித சுதந்திரம் அந்த இதில் கட்டுப்படுத்தப்படணும், குறைக்கப்படணும். டு ப்ரிசர்வ் த லிபர்ட்டிஸ் ஆஃப் ஆல், எல்லாரோட சுதந்திரமும் காப்பாற்றப்படணும், பாதுகாக்கப்படணும்னா தனி மனித சுதந்திரத்தை
கட்டுப்படுத்தி வைக்கணும் இல்லை குறைச்சி வைக்கணும் அப்படின்றாரு. இதுதான் ஃப்ரீடம். இந்த 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டையும் எழுதி படிங்க செல்லங்களா. எழுதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. ரொம்ப சின்னது தான். சரியா? அது பேராகிராஃபாக எழுதுங்க. பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும். எழுதி பார்த்து கையில் எழுதுங்க. எழுதி பிடிஎஃப்லாம் நான் கொடுக்கல உங்களுக்கு, பிரிண்ட் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பிடிஎஃப்லாம் நான் ஏற்றி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். கையில் எழுதி படிங்க, நல்லா டக்குன்னு மனப்பாடம் ஆகிடும். சரியா? ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம். ஓகே, பாய்.